டேய் என்னடா வெளியில அமுதா உன் வைஃப்னு சொன்ன, இங்க என்னடானா பிரியா உன்னை புருஷன் சொல்றா? ஒரே குழப்பமா இருக்கே. அந்த குழப்பத்தை தீக்க தான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். புரியலையே. டேய் இவ என்ன ஒன் சைடா லவ் பண்ணாலடா, நான் இவளை லவ் பண்ணனாடா? சொல்லுடா. ஆமா, நீயும் தான் அவளை லவ் பண்ண. என்கிட்ட கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தியேடா. டேய் கடைசி நாள் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் அப்ப கூட நம்ம ரொம்ப நேரம் இதை பத்தி தானடா பேசிட்டு இருந்தோம். நீ குடிக்க மாட்டேன்னு சொன்ன, நாங்க கூட உன்னை கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடிக்க வச்சோமே. அப்போ நீயும் மாயாவும் தனியா போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை தேடி வந்தப்போ 2 பேரும் ரூம்ல தனியா பேசிட்டு இருந்தீங்கடா. டேய் சரி, நீங்க 2 பேரும் காதலர்களாச்சே, உங்க எதிர்காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பி போயிட்டேன். அடுத்த நாள் நாங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டோம். அதுக்கடுத்து உங்க யாரு கூடயும் டச் இல்லையே. ஏண்டா போய் சொல்ற? நான் எப்படா அவளை லவ் பண்ணேன்? எப்ப லவ் பண்ணேன்? யோ மாமா, இவன் போய் சொல்றா மாமா. அமுதா இவன் போய் சொல்றான். ஏய் செந்தில், போய் சொல்றா மாமா. எப்போடா ரமேஷ் எப்படா அவளை லவ் பண்ண? டேய் எதுக்காக ரமேஷ் போய் சொல்ற நீ? மாப்ள சொல்றே கேட்டா டேய். அவர் ஒண்ணும் பொய் சொல்லல. நீங்க தான் உங்க குடும்பத்தை பொய்யா ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்பவாவது இவரை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இல்ல இவனும் போய் தான் சொல்றான். நான் இவளை லவ் பண்ணல, நான் இவளை லவ் பண்ணல. நான் ஏன்டா போய் சொல்லணும்? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல பழச பத்தி நீ தான் கேட்ட, நானும் நடந்ததை சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? நியாயமா பார்த்தா நீதான் தப்பு பண்ணிருக்க ரமேஷ். அன்னைக்கு நைட்டு நடந்ததை பார்த்தா குழந்தை உன்னோட தான் இருக்கும் போல. டேய் இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கிளம்பிடு. இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, இவருக்கு தான் உண்மை பேசுறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இப்ப வாச்சு நான் சொல்றது உண்மைன்னு நம்புறீங்களா? அமுதா, அவன் எதுக்கு இப்படி போய் சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ சொல்டா ரமேஷ். ஹலோ விக்னேஷ், நீ சொன்ன மாதிரி பிரியா இங்கதான் குழந்தையோட இருக்கா. நீ சொன்ன மாதிரியே செந்திலும் பிரியாவும் அன்னைக்கு நைட்டு ஒரே ரூம்ல ஒன்னா இருந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இனி உன் மேல எந்த சந்தேகமும் வராது. சரி நீ போன வைடா. சரிடா. என்னத்தா? ஓகே வாமா. ஆத்தா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ரோடு அளக்குற டேப் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதோ இடம் மாறி வந்துட்டாங்களோ? இருங்க அத்தை, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். Totally this area is around 2400 square feet. கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் சொல்லலாம். We are planning 2 houses, madam. This area will have Italian marble and a modular kitchen. என்னத்தா இந்த தம்பி என்ன பேசுறான்? இன்ஜினியர் சார், ஃப்ரண்ட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு எலிவேஷன் வச்சிருங்க. Okay. வித் போர்ட்டிகோட. Okay.
இந்த பில்லர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட் மேடம். ஓகே ஓகே. இத ஒரு பெரிய ஹாலா மாத்திடுங்க. குட்டி சோஃபாவை அந்த கார்னர்ல எஸ் வச்சிருங்க. மேடம். To the right side is my bedroom and place scented candles that include citrus, lavender and all flavors. அப்படியே இந்த கிச்சனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாடுலர் கிச்சனா செட் பண்ணிடுங்க. ஷூர் மேடம், ஷூர் மேடம். இன்சைட்ல ஸ்டெப் வச்சுட்டு மேல ஒரு 2 ரூம் வச்சிருங்க. ஓகே ஓகே. தம்பி தள்ளு பாத்து பக்கம். மேடம் வாட் இஸ் யார் இவங்க? என்னடி பண்றீங்க? அத்தை, இவர் ஒரு இன்ஜினியர். இவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். நம்ம வீடு ரொம்ப பழசா இருக்குல்ல, அதான் மாடர்னா மாத்த போறோம். உங்களுக்கு ஒரு பெட்ரூம் மேல, நானும் உங்க புள்ளையும் கீழே. சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன். அதனால இந்த வீட்டை தர மட்டமா இடிச்சிட்டு புதுசா கட்ட போறோம் அத்தை. யார கேட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? நான் யார கேட்கணும்? இது என்னோட வீடு. உனக்கு என்ன பத்திரம் எழுதி கொடுத்துட்டோமா? என் மருமக உன்கிட்ட கடனா காசு வாங்கி இருக்கா. சொல்ல போனா நீ நல்லவ மாதிரி நடிச்சு பணத்தை கொடுத்து இந்த வீட்டை வாங்கி இருக்க. நாசமா போறவள. கூடிய சீக்கிரம் உன் பணத்தை கொடுத்துருவோம். அதுக்குள்ள இந்த வீட்டு மேல உரிமை கொண்டாடாத. நீங்க பணத்தை கொடுத்துட்டா வீட்டு மேல வேணா உரிமை இல்லாம போலாம். ஆனா உங்க பையன் கிட்ட அவர் மனைவின்ற உரிமை இருக்குல்ல. உங்ககிட்ட அத்தன்ற உரிமை இருக்குல்ல. இது என்னோட புகுந்த வீடு தானே. இத நான் மாத்தி அமைக்க கூடாதா? உரிமைய பத்தி பேசுன செவுள பிஞ்சிரும். கூடிய சீக்கிரத்துல நீ உண்மைன்னு சொல்லிக்கிட்டு திரியிறியே, அந்த பொய்ய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ இந்த வீடு மட்டும் இல்ல, நாங்க யாருமே உனக்கு சொந்தம் கிடையாது. கெடு நாள் முடியிற வரைக்கும் கொஞ்சம் ஆடாம ஒழுக்கமா இரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய், என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ ஒரு பக்கா ஃப்ராடு. நீங்க நில்லுங்க. நான் சொல்ற பிளான்ல வீட்டை இடிச்சு கட்டுங்க. யாரு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்படியா? சரி, இதுங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா பத்தாது. அமுதாமா, எடு அத. மேடம் வாட் இஸ் திஸ் மேடம்? என்ன எங்க நின்னுட்டே இருக்க? ஓடுங்க. ஏய், போ. நிறுத்துங்க. திரும்பி பார்க்காம ஓடு. Stop this nonsense, madam. Madam, stop, madam. Madam, we are doing what is wrong with you? பாரு, இது மாதிரி ஏதாவது திமிருத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்த அடுத்த அடி அங்க விழாது, இங்க விழும். ஜாக்கிரதை. வாமா. இந்நேரத்துக்கு கால் பண்றா? ஏய், எதுக்குடி கால் பண்ற? அம்மா, நான் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன். என்னது வீட்டுக்கு பின்னாடியா? யாராவது பாத்துட போறாங்கடி. முதல்ல எதுக்குடி வந்த? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? குழந்தைய பார்த்து 3 நாள் ஆகுது. அது நினைப்பாவே இருக்குதுமா. சரி இரு, நான் வரேன்.
ஜோதி ஜோதி இந்தா செல்லம். ஏய் சீக்கிரம் கொஞ்சினது போதும், யாராவது பாத்துற போறாங்க. அதான் குழந்தை 1 மாசம் நடிக்கிறதுக்கு கொடுத்துட்டல, அதுக்கான மொத்த காசையும் வாங்கிட்ட, அப்புறம் என்ன வந்து பாக்குறது? என்னம்மா பேசுறீங்க? காசுக்காக குழந்தைய நடிக்க கொடுத்தாலும் பெத்த தாயால குழந்தைய எப்படிம்மா பார்க்காம இருக்க முடியும்? சரி சரி, உன் பாசத்தை 20 நாள் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ. நீ இப்படி அடிக்கடி வந்தா நான் மாட்டிப்பேன். சரி இப்ப சீக்கிரம் கிளம்பு. உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா நீ நாளைக்கு கால் பண்ணு. இப்ப கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, ஏற்கனவே நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் என் பிள்ளைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறம்மா. சரி சீக்கிரம் கொடு, சீக்கிரம், யாராவது பாத்துற போறாங்க. ம். இந்தாங்கம்மா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. ம் சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ திரும்ப இங்க வராத. நானே நாடகம் முடிஞ்சதும் உன்னை கூப்பிடுறேன். ம் போ. சரிங்கம்மா. அடி பாவி, நானா கேடின்னு பார்த்தா நீ என்னை விட பெரிய கேடியா இருக்க. அப்போ இது உன் குழந்தை இல்லையா? இந்த தாலியாவது உண்மையா, இல்ல அதுவும் நீயே எடுத்து கட்டிக்கிட்டியா? தாலி எல்லாம் உண்மைதான். அத செந்தில் தான் கட்டினாரு. அது நிலைக்கணும், இவங்க எல்லாருமே நம்பணும்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். கழுத்துல தாலி இருந்தா மட்டும் பத்தாது. அதுக்குதான் இந்த குழந்தை டிராமா. பஞ்சாயத்துல நான் வெறும் மஞ்ச கையத்தோட நின்னு இருந்தா இந்நேரத்துக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியுமா? குழந்தைய பார்த்ததும் எல்லாரும் சிம்பத்தியில உருகி போயிட்டாங்கல்ல. முதல்ல அந்த அம்மாவை போய் பிடிப்போம், அதுக்கப்புறமா இவங்களை வச்சுக்கலாம். பாத்துடி, அந்த அமுதாக்கு விஷயம் தெரிஞ்சது அம்பிட்டுதான். அதெல்லாம் தெரியாது. இனிமே குழந்தையோட அம்மா இங்க வரமாட்டாங்க. நீங்க வாங்க, நிம்மதியா போய் படுக்கலாம். நம்ம கிட்டே உண்மையை மறைக்கிறானா? இவகிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பா, பெரிய ஆளா இருப்பா போல இருக்கு. எதுக்குமா என்ன அடிக்கிறீங்க? நான் எதுக்கு அடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது? இப்போ எங்க போயிட்டு வர, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். காசுக்காக குழந்தைய நடிக்க கொடுத்திருக்கியே, அதானே பாதிக்கப்பட போறது என்னோட வாழ்க்கையும் எங்க குடும்பத்தோட கௌரவமும் தானே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, குடும்ப வறுமைக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். எனக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் குடிகாரம்மா. பிள்ளைங்களுக்கு கஞ்சத்து கூட வருமானம் இல்லம்மா, அதனாலதாம்மா இப்படி பண்ணிட்டேன். கஷ்டம் எல்லார் குடும்பத்திலயும் தான் இருக்கு.
நாம பெத்த பிள்ளைகளுக்கு நாம கஷ்டப்பட்டு ஏதாவது வேலைக்கு போய் தான் கஞ்சி ஊத்தணும். இப்படி பணத்துக்காக கேவலமான வேலையை செஞ்சு குழந்தைய வளர்க்க கூடாது. வாழ்க்கையில போராடி தான் ஜெயிக்கணும். உன்னோட இந்த குறுக்கு வழியால உன்னோட குடும்பம் வேணா வாழலாம், ஆனா அதனால இன்னொரு குடும்பம் அழிஞ்சு போயிரும். நம்ம வாழ்றதுக்காக இன்னொருத்தவங்களை அழிக்கிறது என்ன நியாயம்? நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களை ஒண்ணும் பண்ணாது, உங்க குழந்தையதான் பாதிக்கும். அவங்க பசிய போக்கி அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு தப்பான வழியில போயிடாதீங்க. வறுமையில கூட வாழ்ந்துடலாம், ஆனா அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுத்து அந்த துரோகத்துல உயிர் வாழ முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எழுந்திரியான்னு சொல்றல, எழுந்திரியா. இப்போ நான் மன்னிச்சு என்ன ஆக போகுது? நீங்க பண்ண தப்புக்கு நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து உண்மையை சொல்லுங்க. மாயா கையில இருக்கிற குழந்தைக்கு நீங்க தான் அம்மான்னு சொல்லுங்க. அப்போதான் கடவுள் கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான மன்னிப்பு கிடைக்கும். சரிம்மா, நான் கண்டிப்பா நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வரேன், வந்து உண்மையை சொல்றேன். நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நானே காலையில வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. உங்க குடும்ப செலவுக்கு நான் பணம் கொடுக்கறேன். வேண்டாம்மா, என் பிள்ளைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாவது இனிமே கஞ்சி ஊத்துவேனே தவிர இனிமே யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் தப்பா எதுக்காகவும் கை நீட்ட மாட்டேன். மாயா, ஏய் மாயா. ஐயோ அக்கா, எதுக்கு அதுக்குள்ள எழுப்புற? எனக்கு தூக்கமா வருது. ஏய் இங்க பாரு, குழந்தைய காணோம். நானே பதறி போய் எழுந்திருக்கேன், நீ என்ன நிம்மதியா தூங்கிட்டு இருக்க? குழந்தை எங்க போயிருக்கோம்? அது எப்படி போகும்? யாராவது தூக்கிட்டு தான் போயிருப்பாங்க. ஐயோ, ஏய் ஒருவேளை நேத்து நைட்டு வந்தாங்கல்ல குழந்தையோட அம்மா, அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அவங்க அப்படி பண்ண போறாங்க. சரி வா போய் பார்க்கலாம். என்னடி பட்டு? ஏய் குட்டி, ஐயோ அழகா ஏய் குட்டி பிரியா, பாக்குறத பாரு. பட்டு குட்டி. அத்தை, என்னடி குழம்பி போய் கிடக்குறீங்க? நாங்கெல்லாம் குழந்தைய கொஞ்சம் கூடாதா? அத்தை அவங்க கிட்ட நாம எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? நீங்க அசத்தீர கொஞ்சங்க அத்தை. என்னடி சொல்லும்? என்ன இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், கதிரேசன் குடும்பத்திலிருந்து அண்ணலட்சி மருமக அமுதா ஊருக்குள்ள புதுசா குடித்தனம் பண்ண வந்த குடியை கெடுக்கிற பிரியாங்கிற பிராடு மாயா மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஊர் ஜனங்க மொத்தமா பஞ்சாயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிற சபை. அந்த பொண்ணோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது, அதை பார்க்க வாங்க சாமி சாமி சாமி. என்ன அதிர்ச்சியா இருக்கா? போக போக இன்னும் அதிர்ச்சியா இருக்கும்.
முதல்ல உள்ள போய் உங்க மூட்டை முடிச்சு எல்லாம் ரெடியா கட்டி வைங்க. அப்போதான் பஞ்சாயத்து முடிஞ்சு வந்து எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாம உள்ள போலாம். எங்க அவங்க அவங்க எப்படியும் வெளியே போறவங்க தானே. நாம போலாம், நீ வா உள்ள போ. அமுதா உன் மேல என்ன புகார் கொடுத்திருப்பா? ஒருவேளை குழந்தை மட்டும் தெரிஞ்சிருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்?